அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் ஒரு காய்கறி சோறு. இந்த காய்கறி சோறுக்கு கேரட் பெரிய கேரட் 1, 4 பீன்ஸு, பெரிய பல்லாரி, இஞ்சி பூண்டு, மல்லி புதினா, 3 பச்சை மிளகா. காரம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வைப்பேன், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வைங்க. ஒரு பெரிய தக்காளி, அதுக்கப்புறம் வத்தல் பொடியும் கரம் மசாலா பொடியும் மட்டும் போடணும். தேங்காய் எண்ணெய் டேபிள் ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் விட்டுட்டேன். நெய் ரொம்ப விடலை, 2 கரண்டி விட்டுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுருவோம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு காய்கறியை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும். இப்போது கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவு போட்டால் போதும். அரிசி பொன்னி அரிசி 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி அளந்து வச்சுட்டேன். அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். இப்போது இந்த சோறுக்கு இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். இது நல்லா வதங்கட்டும். ஏலம், பட்டை, கிராம்பு இப்படி தட்டிட்டேன். இதே எண்ணெயில் போட்டுருவோம். அப்புறம் நம்ம காய்கறி 4 கேரட்டும், மல்லி, புதினா, தேவையான அளவு உப்பு. இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் உப்பு கரெக்ட் அளவு. 1 கப் அரிசிக்கு 1 ஸ்பூன் உப்பு நான் போடுவேன். இது நல்லா வதங்கட்டும். இது ஹெரிட்டேஜ் நெய் ரிலையன்ஸில் தான் வாங்கினேன். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும் போதே தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா வாசம் வர வளர்க்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம என்ன இந்த காய்கறி சோறுக்கு என்ன வைக்க போகிறோன்னா துவையல். கொள்ளு, குதிரைக்கு வைக்கிற கொள்ளு இருக்குல்ல, அது நாங்கள் காணம்னு சொல்லுவோம். இந்த காணை கடையில் பாக்கெட்டில் விற்கும். ஒரு பாக்கெட் 5 ரூபா. 2 ஆளுக்கு ஒரு பாக்கெட் போதும். அது இப்படி உடச்சி நல்லா சுத்தப்படுத்தி தந்துடுவாங்க. நம்ம வெறும் சட்டியில் வதக்கிட்டு புளி, நாட்டு வெங்காயம், 1 பல் பூண்டு, 3 வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய், இவ்வளோத்தையும் நல்லா லேசாக நல்லெண்ணெய் விட்டு வதக்கிட்டேன். இப்போது இதுதான் துவையல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆற வச்சுட்டேன். காணங்கிறது கொள்ளு. இளைக்கிறவனுக்கு கொள்ளு கொடுங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி. உடம்பு ரொம்ப தடியாக இருக்கிறவங்களுக்கு கொள்ளு ரசம், கொள்ளு பருப்பு அப்படின்ட்டு இதை நம்ம வச்சு கொடுத்தா அவங்க உடம்பு வெயிட் குறையும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை ஓட விட்டுட்டு அரைச்சிட்டு தான் இதை அதுக்கப்புறம் போடணும். அப்போ அரைப்படும். இதோட வத்தலை போட்டுரும். இந்த காம்பை எடுத்துரும். இது காஷ்மீர் வத்தல், 2 வத்தல் போட்டிருக்கேன். சரியாக வரும். உங்களுக்கு காரம் பார்த்துக்கிட்டு தான் இந்த வத்தலை போடணும். இப்போது இது நல்லா வதங்கிட்டு காய்கறி நல்லா வதங்கிட்டு வரும்போது நம்ம அளந்து வச்ச தண்ணியை ஊற்றிடணும். இப்போ இதில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு ரசம் மாதிரி கொதி வரும்போது நம்ம ஏற்கனவே அரிசி இதை 10 நிமிஷம் முன்னாலே ஊற வச்சுட்டேன். பொன்னி அரிசி, புழுங்கல் அரிசி. உங்கள் அரிசிக்கு எப்படி தண்ணி விடுவீங்களோ அப்படி தண்ணி அளந்து வச்சுக்கிடுங்க. பழைய அரிசினா 1க்கு 1 போதும். பழைய அரிசினா 1க்கு 2 கப்பு தண்ணி. புது அரிசினா 1க்கு 1 போதும். இது பழைய அரிசி. இப்படி 10 நிமிஷம் ஊற வச்சு வார வச்சிடணும்.
இப்போ 2 முட்டை இதுக்கு வேக வச்சுருக்கேன். இந்த தோல் எடுக்கணும். கவுண்டர் டாப்பில் பாத்திரம் கழுவணும். இனி தான் கழுவணும். இப்போ இதுக்கு உப்பு பத்துமான்னு பார்க்கும். உப்பு பத்தாது. 1 கப்பு அரிசிக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் இவ்வளோ போட்டால் போதும். சரியா? இதுக்கு எலுமிச்சப்பழம் ஒரு அரை மூடி புளியணும். இப்போ இதை அரைச்சிக்கிடும். கொள்ளு துவையல், காண துவையல், எங்கள் ஊரில் காணுன்னு சொல்லுவோம். இதை அரைச்சிக்கிடும். இன்றைக்கி சிம்பிளான சமையல், சத்தான சமையல். இப்போ நம்ம ஏற்கனவே வார வச்ச அரிசியை அப்படி தட்டிட்டு கரெக்டாக ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் பட்டன் போட்டு நேராக அடுப்பை சிம்முக்கு கொண்டு வந்துடணும். சிம்முக்கு கொண்டு வந்து தான் நம்ம 10 நிமிஷம் சரியா கொதிக்கட்டும். இப்போ இது சோள மாவு கடையில் விற்கும். இந்த மாதிரி புட்டு மாவு. இதுதான் இன்றைக்கி காலை நாஸ்டா. இதுக்கு ஒரு சட்னி வச்சேன். நாங்கள் சாப்பிட்டாச்சு. இப்போது இந்த சோள மாவை காட்டுறேன். இது சூப்பர் மார்க்கெட்டு எல்லா இடத்துலையும் இது கிடைக்கும். பாருங்கள், சோள மாவு. பாருங்கள், கிருஷ்ணா வெள்ளை சோள புட்டு மாவு. இந்த புட்டு மாவு நம்ம வச்சு உப்புலாம் போட்டுட்டு லேசாக மிதமான வெந்நியில் நல்லா விரவிட்டு, ரொம்ப வெந்நி விடக்கூடாது. கொஞ்சமாக சிறிதளவாக வெந்நியை விடணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டு சூடு போட்டு விரவி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அவிச்சு அந்த புட்டு இப்படி வரும். பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். காயவே செய்யாது. இந்த சோள மாவு புட்டு இதுதான் காலை நாஸ்டா. சரி, இப்போ காய்கறி சோறு வச்சுட்டேன். ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ பட்டன் போட்டு அடுப்பை நேராக சிம்முக்கு கொண்டு வந்துடணும். இது சமையல் நமக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். அதே மாதிரி காய்கறியுமே நம்மளுக்கு சோறோடு எல்லாம் போட்டு ஒவ்வொரு நாள் பீட்ரூட்டு, கேரட்டு, காலிஃப்ளவர் எல்லாம் நம்ம போட்டு வச்சாச்சுன்னா அது உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி எல்லா துவையலுக்குமே நான் கருவேப்பிலை வச்சிருவேன். அந்த கருவேப்பிலை அரைச்சி நம்ம சாப்பிடும் போது நம்ம எடுத்து போட வேண்டியது இல்லை. இப்போ ப்ரெஷர் இப்போ பட்டனை போட்டுட்டு பாருங்கள், நேராக அடுப்பை சிம்முக்கு வச்சுட்டேன். சரியா? பாருங்கள், நேராக அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம். அதுக்கடையில் நம்ம இந்த கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடும். துவையில் அரைச்சிடும். இப்படி ஒரு பேப்பர் எடுங்க. நம்ம துணியெல்லாம் வச்சு தொடச்சிக்கிட்டு பிசுன்னு இருக்கும். அது வேலை அதிகம். இது வேலை ரொம்ப நமக்கு இலகுவாக முடிஞ்சிடும். இப்போ முட்டைக்கு ஓடு எடுக்கணும். பாருங்கள், நீட்டாக ஆகிட்டு கவுண்டர் டாப். இந்த பேப்பரை தூக்கி அப்படியே செடி இருக்குது பாருங்கள், மாடி செடிக்கு கொண்டு போட்டுருவேன். இப்போ இது டைம் பார்க்கும். இப்போ முட்டைக்கு ஓடை எடுத்தாச்சு, துவையல் அரைச்சாச்சு. கொள்ளு துவையல் காணோன்னு சொல்லலாம், கொள்ளுன்னு சொல்லலாம். அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் சோறு இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். இது காய்கறி சோறு. நமக்கு வேலையும் சுலபம். அந்த சோறில் பீன்ஸு, காய்கறி, எல்லா காய்கறியுமே அதில் நம்ம சேர்த்தும் போடலாம். நான் இன்றைக்கி பீன்ஸும் கேரட்டும் போட்டு தான் வச்சுருக்கேன். இப்படி ஒரு சோறு ஆக்கும் போது நீங்கள் நிறைய நெய்யின்னு ஊற்ற வேண்டாங்க. நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக போட்டாலே நல்லா மணக்கும். ஆமாம், நீங்கள் அது ஒரு வாசமாக இருக்கும். ஏலக்காயும் போடுங்க. ஏலக்காயும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரியா? இப்போ நம்ம இந்த பேப்பரை வச்சு இந்த அடுப்பு எல்லாத்தையும் க்ளீன் ஆக்கிறோம்.
சமையல் எல்லாம் முடிஞ்சிட்டுங்க. இனிமேல் ப்ரேயர் பண்ணணும். உகா தொழுக தொழுதுட்டு இனிமேல் வந்து ப்ரேயரில் உட்காரணும். பாருங்கள், ஜாமான்லாம் கழுவிட்டேன். இப்போ கவுண்டர் டாப்பையும் நல்லா சுத்தப்படுத்தி இப்படி காய்கறி எல்லாத்தையுமே கழுவியே இப்படி வார வச்சுருவேன். அப்போ தான் அது வெளியே வந்து அவங்க எங்கெல்லாம் கொண்டு போகிறாங்களோ தெரியாது. இது நீட்டாக ஆக்கிட்டேன். இப்போ இந்த சோறு ரெடி ஆனோன்னே நமக்கு சமையல் முடிஞ்சிட்டுங்க. நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணி பாருங்கங்க. மற்றவங்க வந்து லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, 20-30 லைக் தான் வருது. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். முட்டையில் வந்து பெப்பர் பொடி போடணும். நான் என்ன பண்ணுவேன், கட் பண்ணி சாப்பிட்ட நேரம் போடுவேன். இப்போ வீடியோவுக்காக வேண்டி ஃபஸ்ட்டே போட்டுடுறேன். இந்த பெப்பர் பொடியில் உப்பு கலந்தே தான் வச்சுருப்பேன். பெப்பர் வந்து வத்தல் பொடியை விட பெப்பர் வந்து அதிகமாக சேர்க்கும் போது நமக்கு அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. காரம் வந்து வயிற்றில் புண்ணு ஏற்படும். ஆனால் பெப்பர் வந்து நமக்கு இதயத்திற்கும் நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதயத்தில் அடைப்பு ஏற்படாது, இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். பெப்பர் ரொம்ப நல்லது. பெப்பர் காரத்தை அதிகரித்தா கூட ஒன்றும் இல்லை, வத்தல் தான் ரொம்ப அதிகமாக காரமாக போடக்கூடாதுங்க. வாஷிங் மிஷினுக்கு மேலே கிளாஸ் இருக்கும். கிளாஸு இதில் வந்து சில இடங்களில் வந்து எல்லா ஜாமானையும் இந்த வாஷிங் மிஷின் மேலே வச்சுருவாங்க. இந்த கிளாஸில் வந்து பட்டால் உடஞ்சிரும். இது கண்ணாடி. அப்போது நம்ம இந்த மாதிரி காலண்டர், டெய்லி கிளிக்கிற காலண்டர் அட்டை இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டா எந்த ஜாமானும் இந்த கிளாஸில் விழுந்தால் இந்த கிளாஸ் வந்து உடஞ்சிராது. சரியா? வாஷிங் மிஷின் வந்து போட்டதுக்கப்புறம் நம்ம இது வந்து நல்லா காஞ்ச புறத்தை மூடி வச்சு மூடணும். ஈரத்தோடு மூடக்கூடாது. அதில் வந்து ஒரு ஸ்மெல்லு வந்துடும். சரியா? இதுதான் டிப்ஸு. இப்போ இன்றைக்கி வந்து இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடும். சோறு சரியாக வந்துட்டு ப்ரெஷர் குறைஞ்சப்பறம் இதை ஓப்பன் பண்ணோம். நேற்று வைச்ச மீன் குழம்பு பாருங்கள், சூப்பரான மீன். இதுவும் இந்த சோறுக்கு வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு இந்த திறந்த உடனே இந்த கண்ணாப்பை வச்சு அப்படியே கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே அப்படி நல்லா கிளறிடணும். இங்கே வீடியோ நல்லா பாருங்கள். எல்லா அளவு பிரகாரம் தான் நான் போட்டிருக்கேன். பழைய வீடியோவையும் பாருங்கள். எல்லா சமையலும் போட்டுட்டேன். காய்கறி சோறு சுட சுட காய்கறி சோறு ரெடி ஆகிட்டு, நம்ம பிள்ளைகள் வந்து எல்லா காய்கறிகளும் திங்காது. அதனால் நம்ம வந்து பீட்ரூட் போட்டு, காலிஃப்ளவர் போட்டு, கேரட்டு போட்டு இப்படி வந்து நம்ம வாரத்தில் ஒரு 2 தடவையாவது பண்ணி கொடுத்தா, செய்து கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா சத்தும் குழந்தைகளுக்கு சேரும். முருங்கைக்கீரை போட்டு நான் பண்ணுவேன். இன்றைக்கி முருங்கைக்கீரை கிடைக்கல. பாருங்கள், சுட சுட சத்தான ஒரு காய்கறி சோறு ரெடி ஆகிட்டு. பாருங்கள், அதிக நெய்யும் கிடையாது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கும் இந்த கொள்ளு துவையல், இந்த கொள்ளு என்ற காணும் துவையலும் ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினமும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். நாளைக்கு வந்து கஞ்சி, கருப்பு உளுந்த கஞ்சி செய்கிறது எப்படி நாளைக்கு காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு என் வீடியோவை பாருங்கள். சப்போர்ட்டிவாக பண்ணுங்கள், சப்போர்ட்டாக இருங்க, லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.